ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட உங்கள் தைரியத்தை என்ற தைரியத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கா. மெய்யாகவே இந்த பூமியில் நாம் தைரியமாக இருக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் தேவன் அதை தான் விரும்புகிறார். நாம் பயமுள்ள ஆவியை இருக்கும்போது அது அநேக இடர்பாடுகளையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் கொடுக்கும். ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை தேவன் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனால பயத்தோடு அல்ல, நாம் தைரியத்தோடு இருக்க வேண்டும் என்று தான் வேதம் சொல்கிறது. அதுபோல் இங்கு இந்த வேத வசனத்திலும் மிகுந்த பலன் என்று சொல்லப்பட்டிருக்க, ஒரு தைரியமாக இருக்கிற மனிதனுக்கு மிகுந்த பலன் உண்டு என்று வேதம் சொல்கிறது. அதுபோல் இந்த உலகத்தில் அநேக பயமுறுத்துகிற காரியங்கள் இருந்தாலும் நீங்கள் உங்கள் தைரியத்தை விடாதிருக்கும்படியாக வேதம் சொல்கிறது. இன்று அநேகருடைய உள்ளத்தில் எல்லா மனிதருக்குள்ளும் பயம் என்கிற ஒரு காரியம்தான் அவர்களை அழித்து கொண்டிருக்கிறார். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால் தைரியத்தை விட்டுவிடக்கூடாது என்பதை நமக்கு கற்றுத்தருகிறது. அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். ஏனென்றால் அது மிகுந்த பலனை கொடுக்கிறதாக இருக்கிறது. பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியம் என்று சொல்லப்படும். நமக்குள்ள இருக்கிற அந்த தைரியம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகுந்த பலனை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை கொடுக்கிறதாக இருக்கிறது. யாருக்கு அந்த தைரியத்தை தேவன் கொடுக்கிறார் என்றால் நீதிமான்களுக்கு அதை தேவன் கொடுக்கிறார். எல்லாருக்கும் தைரியம் வராது. ஆனால் நீதிமானாக இருக்கும்போது ஆண்டவர் இப்படிப்பட்ட தைரியத்தை நமக்கு கொடுக்கிறார். ஒருவேளை உங்களுக்குள்ள பயம் இருக்கும் என்றால், நீங்கள் தைரியத்தோடு வாழ விரும்புவீர்கள் என்றால், நீங்கள் நீதிமானாக இருக்கும்போது தேவன் உங்களை தைரியப்படுத்துகிறவராக இருக்கிறார். உங்களுக்குள் அந்த தைரியம் கிடைக்கும். அதை நீங்கள் விட்டு விடக்கூடாது என்று சொல்லுகிற பிரகாரம் நீங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். அது மிகுந்த பலனை உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கிறதாக இருக்கிறது. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாக இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு அப்படிப்பட்ட தைரியத்தை தேவன் கொடுக்கிறார். ஒரு சிங்கத்திற்கு எந்த அளவுக்கு தைரியம் இருக்கிறதோ அதற்கு ஒப்பான தைரியத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு, நீதிமான்களுக்கு தேவன் கொடுக்கிறார். இந்த வேத வசனத்தில் உங்கள் தைரியம் என்று சொல்லப்படும். நம்முடைய தைரியம் ஒரு சிங்கத்தின் தைரியத்தை போல இந்த பூமியில் இருக்க முடியும். அப்போதுதான் நாம் எல்லா காரியத்தையும் வெற்றியாக முடிக்க முடியாது. மிகுந்த பலனை நமக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது. ஒருபோதும் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். தைரியத்தை இழந்து விடாதீர்கள். உங்கள் தைரியம்தான் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது, மிகுந்த பலனை கொண்டு வருகிறது. ஒரு சிங்கத்தை போல தைரியத்தோடு நீதிமானாக இந்த பூமியில் வாழ்ந்து அநேக காரியங்களை கர்த்தருக்காக இந்த பூமியில் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய தைரியத்தை ஒருபோதும் விடாதபடிக்கு பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு வைக்கலாங்கள். அன்பு தகப்பனே, அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையில் நீ தைரியத்தை கொடுத்திருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பயங்களையும் நீக்கி தைரியத்தை கொடுத்து மிகுந்த ஆசீர்வாதங்களை, நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையில் நம்முடைய வார்த்தையின் மூலம் எங்களுக்கு கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீதிமானை போல, நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறான் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் எங்களுக்கு உள்ளத்தில் நீர் தைரியத்தை நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் ஒருபோது எந்த சூழ்நிலை வந்தாலும் தைரியத்தை விட்டுவிடாதபடிக்கு எங்களோடு கூட தைரியத்தை சிங்கத்தை போல நாங்கள் ஒவ்வொரு நாளும் தைரியத்தோடு எல்லா காரியத்தையும் செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.